சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன நீலாபரி முடிச்சிட்டு இருக்க? டக்குனு மைக்க வாங்கி பேசு. பாரு, நம்மள தான் பேட்டி எடுக்கிறதுக்காண்டி முக்கியமான நியூஸ் சேனல்ல இருந்து வந்திருக்காங்க. மைக்க வாங்கிட்டு தான் நீட்டுதான். இங்க சும்மா இருக்க நம்மளே தோத்து போயிருக்கோம். தோத்தாலும் ஜெயிச்சாலும் மீசைய முறுக்கு. நம்ம எப்பவுமே டாப் தான். சீக்கிரம் வெயிட் பண்ணலாம்ல. சொல்லு, ஏதாவது சொல்லு. நம்மள பத்தி 4 வார்த்தை பெருமையா சொல்லு. உனக்காண்டி 10 பேர் ஓட்டு போட்டுருக்காங்க. அவங்களுக்காண்டி நீ பேசு. எப்படிக்கா ஆரம்பிக்க? ஒரு வார்த்தையே சொன்னா நீ 9 மணி நேரம் அதை பத்தி பேசுவ. இன்னும் இப்படி கட்டுப்பட்ட? டக்குன்னு மைக்க வாங்கி பெரிய கும்படா போட்டு அரசியல்வாதி மாதிரி எல்லாருக்கும் வணக்கம் அப்படின்னு ஆரம்பி. என்னடா தொண்டை கமருது? தொண்டை கமரதான் செய்யும். அதெல்லாம் பொருள்படுத்தாத. டக்கு புக்குன்னு ஆரம்பி. எல்லாருக்கும் வணக்கம். மைக்க நீட்டுனா கடைசியில வணக்கம் போட்டு அங்க மறைச்சு ஆடிட்டான். என்ன ஒரு கும்பிடு, என்ன ஒரு கும்பிடு. நான் சொன்னேன்டா பெரிய கும்பிடா போட்டுட்டான். 10 ஓட்டு எடுத்த இவட்ட பேட்டி கேப்பானா, இல்லன்னா 90 ஓட்டு எடுத்த அவட்ட போய் பேட்டி கேப்பானா? கூம்பிட்ட பாரு, அவட்ட பேட்டி முடிக்கிட்டோம். அதுக்கப்புறம் 2வது வருவான். ஒண்ணு கவலைப்படாத. நம்ம தான் பெரிய ஆளு, கெத்து கட்டணும். வாக்கா போவோம். பேட்டி கொடுக்கும்போது ரொம்ப ஓவரா சீன் போடுவாளுக்கா. இதுல நம்ம நின்னா கூட கொஞ்சம் சீன போடுவாள்வா. அதெல்லாம் ஒண்ணு போட மாட்டாள்வா. சும்மா நில்லு. என்னென்ன கேள்வி கேட்க, என்னென்ன பதில சொல்லுதான்னு அப்புறம் தெரியும். அது தந்தப்பல நம்மளும் பேசலாம்ல. அப்படி சொல்லுதியோ? ஆமாங்க மேடம், ஜெயிச்சிருக்கீங்க. உங்களுக்கு முதல்ல எங்களுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்க. நான் எங்க ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா அப்படின்னு தான் கொஞ்சம் மனசுல அளவளப்பா இருந்துச்சு. ஆனா மக்கள் எங்களுக்கு அவ்வளவு ஓட்டு போட்டு நல்ல ஒரு ஆதரவு கொடுத்திருக்காங்க. அவங்களுக்கு தான் முதல்ல எங்களுடைய நன்றி தெரிவிச்சுக்கிட்டேன். மேடம், ஓட்டு போட்ட மக்களுக்கு நீங்க என்னென்ன செய்யணும்னு ஆசைப்படுதிய? அதை செய்தேன் இதை செய்தேன்னு அடிச்சு விடலாம். ஆனா அப்படி நான் சொல்ல விரும்பல. எனக்கு ஓட்டு போட்டவங்க, எனக்கு ஓட்டு போடாதவங்க எல்லாரும் எனக்கு ஒரே மாதிரி தான் சார். எல்லாருக்கும் நம்ம நல்லதே செய்யணும், நல்லதை மட்டுமே செய்யணும்னு முடிவு எடுத்திருக்கேன் சார். சூப்பர் மேடம், இதைத்தான் உங்ககிட்ட எதிர்பார்க்கும். ஆமா, நல்லதை மட்டுமே செய்வாள்வா. என்ன பீத்து தாம்மா. சார், ஒன்னே ஒண்ணு சொல்ல விரும்புதேன், சொல்லலாமா? அப்பப்பா என்னத்த சொல்லி கிளிக்க போறாளா? சொல்லுங்க மேடம். அவர் சாதாரண ஆளு. என் மேல நம்பிக்கை வச்சு 4 மணின்னு அவ்வளவு பாசம் கொடுத்திருக்கிய. உங்க எல்லாருக்கும் இந்த நேரத்துல நன்றி தெரிவிச்சுக்கிட்டேன். கமெண்ட்லயும் நிறைய பேர் எனக்கு நன்றி சொல்லியிருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அதே பேர் தனிப்பட்ட விதத்துல என் போனுக்கும் மெசேஜ் பண்ணிருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 4 மணி மேல நீங்க வச்ச அன்புக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு எனக்கே தெரியல. உங்களுக்காக ராவும் பகலும் உழைக்கிறதுதான் நான் உங்களுக்கு செய்யக்கூடிய கைமாறா இருக்கும்னு நினைக்கேன். இந்த நேரத்துல நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நன்றி சொல்லிக்கிட்டேன். எங்க அக்கா ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இப்படின்னு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். சின்ன பொண்ணு புஷ்பாக்கா, நம்ம சிம்ரனு, இன்னும் எங்க தெருல இருக்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ஓகே சார். லவரி, அங்க பேட்டி முடிஞ்சாச்சு. அடுத்த நம்ம கிட்ட தான் வருவாங்க. நீ கொஞ்சம் சிரிச்ச மாதிரி மூஞ்ச வச்சுக்க. எப்படிக்கா சிரிச்ச மாதிரி வைக்க? அவ்வளவு கோவமா இருக்குக்கா. அத்தியா, அவன் எப்படி அவுத்து விட்டா கதையேன்னு அதே மாதிரி நீ 5 கதையை அவுத்து விடு. எல்லாருக்கும் வணக்கம், நான் எல்லாருக்கும் அதை செய்வேன் இதை செய்வேன் அப்படின்னு சொல்லி ஆத்த நம்ம எப்படிக்கா செய்ய முடியும்? உங்க சொல்லு. காசா பணமா? சரிக்கா, நான் ரெடி. வந்துட்டான் ரெடியாரி. எல்லாருக்கும் அவன் இவளை கண்டோடனே தெரிச்சு வாடுதான். இவ வேற கைய கும்பிட போட்டுக்கிட்டு ஐயோ கடவுளை இங்க கூப்பிட்டுவாளன்னு சொல்லிட்டு தெரிச்சு வாடிட்டு அந்த பையன். நீலாம்பரி, நம்ம லெவலே வேற. நீலாம்பரி, இதெல்லாம் ஒரு ஜிஜிபி மேட்ரு. இங்க ஜெயிக்கிறது பிரச்சனை கிடையாது. என்னவோ 5-6 பேரை வச்சு ஜெயிச்சாச்சு, மாலையை வாங்கி போட்டாச்சு, பேட்டி கொடுத்தாச்சுன்னா எல்லாம் நடந்துருமா? புஷ்பாக்கா மைனிகாரி பொறாமையில பொங்கிட்டு வரா. உண்மையில பொண்ணு சண்டைக்கு வந்துடாம வாயை கொடுக்காத. பாரு, நீ எல்லாம் இங்க நின்று ஜெயிக்கக்கூடிய ஆள் கிடையாது. நம்ம லெவலே வேறன்னு சொன்னோம்ல. அடுத்த தேர்தல்ல அமெரிக்கால நின்று ஜெயிக்கும். ஆனாதப்பட்ட ட்ரம்புக்கு நம்ம டஃப் கொடுக்கும், ட்விஸ்ட் கொடுக்கும். என்னக்கா நீனு கிண்டல் பண்ணதியோ? என்ன நீலாம்பரி, உனக்காண்டி உசுர கொடுத்து பேசிட்டு இருக்கேன். என்ன இப்படி ஒரு வார்த்தை சொல்லிவிட்ட? முயற்சி திருவினையா கொண்டு சும்மையா சொன்னாங்க. உன்னால முடியும். கண்டிப்பா அமெரிக்க அதிபர் தேர்தல்ல உன்னை நிக்க வச்சு ஜெயிக்க வச்சு காட்டுதுனா இல்லையான்னு மட்டும் பாரு. என்ன நம்பு, நம்பிக்கைதான் வாழ்க்கை. சரிக்கா, வீட்டுக்கு போவோம்க்கா. ரொம்ப நேரம் இங்க நிக்க எனக்கு கையும் காலம் ஒரு மாதிரி படபடுத்துட்டு வருதுக்கா. சரி வா, உன் கடையில போய் கடையை திறந்து ஒரு காப்பி கீப்பி போட்டு தரேன். பாவை மக்கா, என் கடையை திறந்து எனக்கே காப்பி போட்டு தருவாளா? வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ஒரு கப் காப்பி போட்டு தரமா அப்படின்னு சொல்லுதாளா? எமக்கா அதையா இருப்பா போல இருக்க. ஒருவேளை இவதான் கூட இருந்து குளிய பறிச்சிருப்பாளோ, வாட்டு போடாதீங்கன்னு எனக்கு எதிராக சொல்லியிருப்பாளோ. என்ன நடந்துச்சு, யாது நடந்துச்சுன்னு ஒரு விசாரணை பண்ண வேண்டிதான். இவதான் சதி செஞ்சிருப்பான்னு நினைக்கேன். தேர்தலை நிக்க வச்சு என் கையில இருக்க துட்டெல்லாம் உருவி அங்க கொடுக்கன்னு கொடுக்க வச்சு கடைசியில என்ன நடுத்தரில் நிக்க வச்சு ஓட்டாண்டி ஆக்கிட்டாளே. இப்ப வீட்டுக்கு போனா என் புருஷன் என்ன பதில் சொல்லுவேன்? சும்மே ஆடுன்னு ஆடுவாரு அந்த மொட்டை. அவ்வளவுதான், இதுதான் சமயம் சொல்லிட்டு திருக்கூத்து பண்ணி போடுவாளே. சரி, வீட்டுக்கு போய் தானே ஆகணும். போவும் வீட்டுக்கு. என்ன நடந்தாலும் சரிதான், எது நடந்தாலும் சமாளிப்போம். ஓடிட்டாள் வர 2 பேரும். என்ன நல்லபடி ஜெயிச்சாச்சு, ட்ரீட் எங்க? எல்லாரும் கேட்டுட்டு இருக்காவா? பார்த்தே இல்ல கமெண்ட. லட்டு ஆர்டர் பண்ணோம்ல, ஆளே காணல. லட்டு வந்துகிட்டே இருக்கு. எல்லாருக்கும் பார்சல் பண்ணி அனுப்பிடுவோமா? அரிஜின பண்ணி அனுப்பிடுவோம் எல்லாத்துக்கும் பார்சல் பண்ணி. நல்லபடி லட்ட உங்க வீட்டுக்கு தான் ஆர்டர் பண்ணிருக்கேன். உங்க வீட்டுக்கு தான் வரும். ஒத்தையில தினப்படத்தை வச்சு எங்களுக்கு தந்துரு என்ன பங்கு?
அது எப்படிக்கா தராம இருப்பேன்? லட்டு என்ன லட்டு, நீ கேட்டா உசுர கூட தருவேன்க்கா. பாசம் ஒன்னே போதும் டி, இது கடைசி வரைக்கும் இருந்தா போதும். கண்டிப்பாக்கா அந்த 4 படி எப்பவும் பாசத்தோட தான் இருப்பேன். வாங்க சின்ன பண்ணு, எங்க வீட்டுல போய் சாப்பிடுவோம் எல்லாரும். என்ன பண்ணி வச்சிருக்கிய? சின்ன பண்ணு, உனக்கு இல்லாததா என்ன வேணாலும் சொல்லு, ஆர்டர் பண்ணி வாங்கி தரேன். நீ சுவாரே பொங்கல பத்துக்க. பாவி, இன்னைக்கு சோறு பொங்கல? சுவாறு தானே பொங்கல் அண்ணே. கடையில இன்னைக்கு ஆர்டர் பண்ணி எல்லாத்துக்கும் சிக்கன் பிரியாணி. சூப்பர். ஏன் வசந்தி, எங்களுக்கு பிரியாணி கிடையாதாக்கா? ரீரோசஸ்க்கு இல்லாத பிரியாணியா? இன்னைக்கு உங்களுக்கு எங்க வீட்ல தான் சாப்பாடு. அதிகா வந்துரு, என்ன உன் புருஷனை கூட்டிட்டு. சரிக்கா வந்துருதேன். சரி 4 மணி வாங்க போவோம். சூப்பர். நீலக்குட்டிக்கு மாமியார் வாசல்லே காத்திருக்கு. அத்தியக்கா, நான் எப்படா தோத்துட்டு வரேன்னு காத்திருக்கு முட்டை. இளம்பரி அப்படி பேசாத. உன் மாமியார் உமல எவ்வளவு பாசம் வச்சிருக்கு தெரியுமா? ஆமா பாசம் வச்சிருக்கு. கிழிச்சிருக்கா எல்லாம் வியாசம். எத்தனை நாள் சாமி கும்பிட்டுச்சே தெரியல, என் மருமா தோத்து கொண்டாடி போகணும் அப்படின்னு. சிரிப்பா வருது. இன்னைக்கு வசமாம் சிக்கனா இளம்பரி. ஏக்கா எப்படி இருந்தாலும் இந்த மொட்டையை தாண்டி தானே போகணும். பயப்படாத, சும்மா போ. என்ன சொல்ல போகுது? ஏதாவது சொன்னா கூட பேசாம அமைதியா நல்ல பிள்ளையாட்டம் ஏதோ நடந்து போச்சுதே, நடக்க கூடாது நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி 2 சொட்டு கண்ணீரை வடி அவ்வளவுதான் விட்டுரும். எப்படா அந்த மொட்டையை அடிச்சு விரட்டவுமான் இருக்கு. இது எப்ப அது ஊருக்கு போகுதோ அப்பதான் எனக்கு நிம்மதி. சரிப்பா, உங்க அம்மைய வேற ஊர் முழுக்க தேடியாச்சு, ஆளை வேற காணல. வீட்டுக்குள்ள என்ன இருக்கே என்னவோ தெரியல. அதான்க்கா தெரியல, நான் தோத்துட்டேன்னு தெரிஞ்சு எங்கேயும் போயிட்டாலும் என்ன தெரியல. போன் அடிச்சாலும் எடுக்க கொண்டாடவும் மாட்டேங்க. ஊரெல்லாம் தேடியாச்சு, என் உசுர வாங்குறதுக்குனே இருக்கா எங்க அம்மா. வேற எங்கேயும் போயிருக்க மாட்டா. ரூம்ல தான் பேசாம தலை கட்ட முடியாம வெளியில வர முடியாம உட்காந்துட்டு பல இருக்கும். சரிக்கா, நீ முதல்ல நைஸா போ, நான் பின்னாலே அப்படி தொடுக்க பிடிச்சிட்டு வந்த மாதிரி வாரேன். என்னாச்சுன்னு தெரியல, மொட்டைக்கு கண்ணு எதுவும் தெரியலையோ தெரியலக்கா. மூச்சே விடல பாரு. அது போக்குல என்னத்தையே பார்த்த மாதிரி பாத்துட்டு இருக்கு. நல்ல வேலை தப்பிச்சோம். இக்க நைஸா ஏற ரூமுக்குள்ள ஓடிரு. கழுத கெட்ட குட்டி சவரம் 2 குட்டி சவறு இணைஞ்சா என்ன ஆகும்? இப்படிதான் இருக்கும். அடியே, உனக்கு நல்ல வெள்ளம் கண்ணுக்கு தெரியாது. கூட இருந்து குழி பறிச்சு தெரியுதா பாரு, அவதான் உனக்கு நல்லவ மாதிரி தெரியுதா? என்னைக்கு அவ பறிக்க குழியில நீ உள்ள போறேன்னு தெரியல. வார போக்க பார்த்தா அதான் நடக்க போகுதுன்னு நினைக்கேன். நீ அடங்க மாட்ட. நல்ல வேலைக்கா, மொட்டையிட்ட இருந்து தப்பிச்சு நைஸா ரூமுக்குள்ள ஓடி வந்துட்டேன். ஒண்ணு சொல்லல பத்தியாக்கா. அதான் எதுக்கு எடுத்தாலும் பயப்படக்கூடாதுங்குது, தைரியமா இருக்கணுங்குது. மொட்டை என்ன தலையா சீவிர் வழக்கம். நம்மளோட சரியான லம்பாடி பொம்பளையா இருப்பா போல இருக்க. எதுக்கும் பயப்பட மாட்டா போல இருக்க. அதுதானே 10 நாள் புருஷனை விட்டுட்டு இங்க வந்து கிடக்கா. அவ புருஷன் ஒரு பிள்ளையை கூட்டு வந்திருக்கா. ஆனாலும் அடங்காம இருக்கல. எம்மா ஆளால் தைரியசாலிதம்மா. இவ சரியான ஆளுதான். இவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். எங்க அம்மையை காணலையாக்கா. போன் அடிச்சு பார்த்தும் காணல. ரூமுக்குள்ள இருப்பான்னு சொன்ன, இங்கேயும் காணலையாக்கா. ஆமா பத்தி நீலாமரி, நம்ம 2 பேரும் எங்கெங்கேயே தேடி பார்த்தாச்சு, போன் அடிச்சு பார்த்தாச்சு, எல்லாத்தையும் கேட்டு பார்த்தாச்சு. ஆள் அடக்கமே இல்லையே உங்க அம்மைய. பேசாம போற பக்க பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன்ல தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் போல இருக்கு. ஆண்டக்கா அவ்வளவுதான், எங்க அண்ணன் என்ன கொன்னே போடுவாங்கக்கா. சும்மா என் மேல கோவத்துல இருக்கான். இப்ப அம்மைய வர காணனே அப்படின்னு நான் போய் சொன்னேன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். உன்னாலதான் எல்லாம் ஆச்சு அப்படின்னு சொல்லி என் மேல பழைய தூக்கி போட்டுருவாங்கக்கா. பேசாம இருக்கா, இதான் சமயம்னு சொல்லிட்டு அவ்வளவுதாக்கா. என்ன எல்லாரும் சேர்ந்து தாத்து போடுவோம். அம்மா இருக்காளா என் அம்மா, இந்த சொத்த விளையா என் உசுர வாங்குறதுக்குனே இருக்கா. எங்க போய் தொலைஞ்சாலும் தெரியலையே கடவுளே. தோத்துட்டேன்னு சொல்லிட்டு ஊரை விட்டு ஓடிட்டா போல இருக்கே. இவளால நான் பட்ட பாடு போதாதா? இனிமேல என்னென்ன பாடலாம் பட வேண்டியிருக்கே தெரியலையே. யாராட்ட என்னென்ன குரலாம் கேட்க வேண்டியிருக்கே தெரியலையே. கடைசியில என்னாலே எங்க அம்மா வாடிட்டேன்னு சொல்லி ஊர் முழுக்க பேராயிருமே. அர்த்தப்படாத நீலாம்பரி, எப்படி வந்துருவாங்க அம்மா எங்க இருந்தாலும். அவ வரமாட்டாக்கா, அவ வரமாட்டா. அவர் வாசக்காரியாக்கோ, அப்படி வாதக்காரிக்கா. அவளை பத்தி உனக்கு தெரியாதுக்கா. கண்டிப்பா வரமாட்டாக்கா. நான் ஜெயிச்சாதான் இந்த வீட்டுக்கு வைக்க வருவேன்னு நினைக்கிறோம் சொன்னா. அந்த மாதிரி செஞ்சுட்டாலே கடவுளே, எங்க போனான்னு தெரியலையே. வலது கையே உடஞ்சாப்புல இருக்காக்கா. எங்க அம்மா இல்லைன்னா நான் என்னக்கா செய்வேன்? அவ இருக்கும் போது யாசுவே பேசேக்கா. அவ இல்லாத சமயம் தான் அவ அருமை தெரியுதுக்கா. எதுக்கு எடுத்தாலும் அழாதட்டி, தைரியமா இருக்கணும்னு எனக்கு தைரியம் சொல்லுவா. இப்ப கடைசியில அவ எங்க தெரிச்சு போனான்னு தெரியலையே. எனக்கு ஒரு விஷயம் புரியுதுக்கா. இந்த மொட்டை தான் சதி செஞ்சு எங்க அம்மா எங்கேயாவது கடத்திட்டாலும் என்னவோ. என்ன நீலாம்பரி சொல்லுதே? ஆமாக்கா, எனக்கு இப்பதாக்கா புரியுது. மொட்டை அமைதியா இருக்கும் போதே புரிஞ்சுட்டுக்கா. ஏதோ உன்ன காரியத்தை கச்சிதமா முடிச்சுட்டு தான் அமைதியா இருக்கான்னு நினைக்கேன். ஆனா எங்க அம்மைக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, அந்த மொட்டை என்ன சும்மா விட மாட்டேக்கா. சும்மா விட மாட்டேன். எங்க அம்மா விட்டு கிடைக்கலனா என்ன நடக்குன்னு மட்டும் பொறுத்திருந்து பாருக்கா. எடி அம்மாக்கா, எடி அம்மாக்கா. இக்கா எங்க இருந்து சவுண்ட் வருதுக்கா? ரூம்ல இருந்து வந்த மாதிரி இருக்கு. வா, எங்கம்மா இருக்க? ஒருவேளை செத்துக்கிட்டு மேல போய் சேர்ந்துட்டியா? எம்மா எம்மா, கிழவி எங்க இருந்து சத்தம் கொடுக்குன்னு தெரியலையா? முக்காடு அம்மா, என்ன பெத்தவளே, என்ன வேலை எங்க இருக்குன்னு சொல்லி தலைமாறா. எங்கன்னுமா தேடுவே? யாமா என்ன இப்படி பறக்க அடிக்க? நீலாம்பரி, உங்க அம்மா என்ன இருக்கா? எங்கக்கா? அட்ல கடியில பாரு. அம்மா வெளியில வாமா, பிளாட்ட கடிச்சு கிடக்க. அடி பயமா இருக்குடி. இது பயமா இருக்கா? வெளியில வாங்க, உசுர வாங்குறதுக்கே இருக்க. நான் ஊர்ல தேடிட்டு இருக்கேன். அழுது உருண்டு ஒப்பாரி வச்சிட்டு இருக்கேன். நீ என்ன கட்ல கடியில போய் ஒளிச்சு கிடக்கியா பச்சை பிள்ளை மாதிரி? இல்ல வர போறியா இல்லையா? வாரம்டி, பயமா இருக்குடி. ஆவடாடி, வெளியில வாரம்டி. கடவுளே, என்ன நடக்கும் போதுன்னு எனக்கு தெரியலையே. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு கட்ல கடியில போய் பயந்து போய் ஒளிச்சு கிடக்க? வந்துட்டி
சும்மா இருந்தா நான் தான் வேண போல போய் என் வாயை வச்சுட்டு சும்மா இருக்காம என் மோவல் ஜெயிப்பா ஒரு 5000 பெட்டு யாரு ஜெயிக்கன்னு பாப்போமா அப்படி நினைச்சு பெட்டு கட்டிட்டேன்டி. என்னது பெட்டு கட்டணியா? என் மாமா ஜெயிச்சிருவா. ஜெயிச்சா நீங்க 5000 எனக்கு தரணும், தோத்தா நான் உங்களுக்கு 5000 தந்துருவேன் அப்படின்னு பெட்டு கட்டிட்டேன்டி. நீ ஜெயிச்சிருவ நினைச்சு நம்பிக்கையில இருந்தேன்டி. கடைசியில இப்படி பண்ணா போகும்னு யாரு கண்டாட்டி? ஏ பாவி மக்கா, 5000 லம்பா கிடைக்கும், அதை வச்சு நல்ல ஜெகஜோதியா நம்ம சாப்பிடலாம், வைக்கலாம், கைகளுக்கு குளிர செலவழிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன்டி. கடைசியில இப்படி நாசமா போகணும் யாரு கண்டா? இப்படி தோத்துட்டியாட்டி. மாமிய கறி வாசல்ல உட்கார்ந்துருக்கா பாத்தியாட்டி செல கணக்க. என்ன கண்டா அவ்வளவுதான் சோழிய முடிச்சிருவா. 5000 உருவாம விட மாட்டாட்டி. 5 பைசா என் கையில கிடையாதுடி. உன்னெல்லாம் வச்சு ஒண்ணு செய்ய முடியாது. உன்னாலதான் எனக்கு வேணையே. அது மட்டும் இல்லட்டி நீ ஜெயிச்சிட்டா 1 மாசம் நீங்க எனக்கு சேவகம் பண்ணணும். எனக்கு என் மவளுக்கும் உட்கார்ந்த இடத்துல காப்பி சாப்பாடு கிப்பாடு எல்லாம் கொண்டு வரணும். அவ்வளவு வேலையும் நீங்க தான் செய்யணும். எங்க துணிமணியை கூட நீங்க தான் துவச்சு பண்ணும் அப்படின்னு பெட்டு கட்டினம்டி. இப்ப நீ தோத்துட்டேல்ல, எல்லாத்தையும் நம்ம தான் உங்க மாமியாருக்கு செய்யணும். சூப்பர் சூப்பர். இப்பதான் கதை சூடு பிடிக்கி. நான் நினைச்சு கூட பாக்கல இப்படி ஒரு டேனிங் பையன் இருக்குன்னு. இளாமரி, உங்க அம்மையால நீ சிக்கன, உன்னால உங்க அம்மா சிக்கனா. உண்மையே அந்த மொட்டை உங்க 2 பேர் கண்ணிலையும் விரல விட்டு ஆட்டுவா. இப்ப கிடைச்சு போச்சு, தொக்கா பிடிச்சி நொறுக்கிடுவா நொறுக்கி. உங்க அம்மா குடுமி அந்த மொட்டை கையில 2 பேரும் தொலைஞ்சியா. நீதான் இந்த வீடே ஜெகஜோதிய ஜொலிக்க போது. அத நான் கண்ணுக்குள்ள பார்க்க போறேன். இதுக்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரி. சூப்பர் சூப்பர். என்ன போய் லட்ட வச்சு பாத்துட்டு இருக்காரு? எல்லாரும் தின்னு முடிச்சாச்சு, உமருக்கு மட்டும் என்ன? இல்லடி, உனக்கே தெரியுங்களா, நான் மெதுவா தான் திம்பேன். ஆமா மர்மல, எது வரனாலும் சரிதான். என் மோவன் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே இப்படி தான் பாத்துக்க. எந்த பொருளா இருந்தாலும் என் மோவனுக்கு கொண்டு கொடுப்பேன், என் மோவனுக்கு கொண்டு கொடுப்பேன். மவர்களை சொல்ல கேட்க வேண்டாம். இங்கன கையில குடுக்கக்குள்ள அங்கன மரத்துக்கு வாயில தீ போட்டுருவான். நான் அப்படிதான் நீ எது வரனாலும் சாப்பிட குடுக்க பொறுக்காது, உடனே தீ வாயில போட்டுருவேன். ஆனா என் மோவன் இருக்கானே, அவன் எது வரனாலும் பெதுவா பைய வச்சு தான் திம்பான். மொவ தின்னுவிட்டு அடுத்தல அண்ணன் கையே பாத்துட்டு இருப்பான். அந்தால டக்குனு புடிங்கி பறிச்சு ஓடிடுவா பாக்கணும். 2 பேருக்கு அதுல சண்டை நடக்கும் பாக்கணும். நான் அந்தால என் மோவனை தான் யாசேன். லே அவட்ட கொடுத்தேன், அவ வீட்டுல படப்படம் தின்னுட்டல்ல, அதே மாதிரி நீனு வாயில போடுமே. என்னதான் சொன்னாலும் கேட்கவே மாட்டான். அவன் பழக்கம் அப்படி, என்ன செய்ய? டேய், அந்த பழக்கம் கல்யாணம் முடிச்ச பிறகு கொஞ்சம் மாறணும்ல. இப்போ அப்படியே இருந்தாருன்னா நீ நாளா பொறுத்துட்டே இருக்க மாட்டேன். டப்புனு பாப்பே அந்த லட்ட பிடிங்கி வாயில போட்டுருவேன். அம்மாடி, நீ செஞ்சாலும் செய்வம்மா, நான் அதுக்குள்ள வாயில போட்டிருந்தாயே. சரி மர்மல, நீங்க பேசிட்டீங்க, நான் கொஞ்ச நாள் குறுக்க சாய்க்கேன். குறுக்கு வலிக்கு என்ன இரு, நானும் வரேன். ஓ மனசா, இந்த லட்டுல பாதி தாரேரா படக்குன்னு வாயில போட்டுரு. எங்க உங்க அம்மா இருக்கும்போது கேட்கவா கேட்காண்டமான்னு யோசிச்சேன். இப்ப போயிட்டா உள்ள என்னடி கேட்கணும் உனக்கு? அது இல்ல, நான் அடுக்கால் நிக்கும் போது ஏதோ பரம்பரைன்னு அம்மா மக்கள் எல்லாரும் பேசிட்டு இருந்தேல, என்னது விஷயம்? அது வேற ஒண்ணு இல்லட்டி, எங்க குடும்ப பாரம்பரியம் பழக்க வழக்கம் பரம்பரைய பத்தி பேசிட்டு இருந்தா பெருமையா எங்க அம்மா. யாரு? உங்க குடும்ப பரம்பரை பழக்க வழக்கம். ஆமா, எங்க குடும்ப பாரம்பரியம் பழக்க வழக்கத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? எனக்கு என்ன தெரியுமாவா? நான் சொன்னேன்னு வச்சுக்கிடும், அவ்வளவுதான் ஓடிடுவேன். என்னடி பூச்சாண்டி கேட்டுத? அப்படி என்னடி சொல்லுவேன்? என்னது பூச்சாண்டி கேட்டுதானா? சொல்லுதா ஒய். கல்யாணம் முடிச்ச புதுசுல உங்க அம்மையும் உங்க தங்கச்சியும் பண்ண அட்டகாசத்தை சரி சொல்லாண்டான்னு நினைச்சிருந்தேன். இன்னைக்கு சொல்ல வச்சுட்டாரு. என்னடி சொல்லுத? பாரம்பரிய பழக்க வழக்கம் பரம்பரைங்க பேர்ல என்ன அட்டகாசம் பண்ணாவது தெரியுமா? ஒரு நாள் என்ன நடந்துச்சு தெரியுமா? சொல்லு பக்கா. எம்மா, புது அண்ணி கிட்ட நம்ம வீட்டு பாரம்பரியத்தெல்லாம் பத்தி சொன்னியே எப்படி? இங்க பத்தியா மறந்து வீட்ட பத்தியா? இப்பயே சொல்லுத மக்கா. போன வெயி, நீ எப்படி வருவ? நான் வந்துட்டு தான் இருக்கேன். நான் வந்துருவேன் 5 நிமிஷத்துல வீட்டுக்கு. எம்மாடி, புது மர்மவள கூப்பிட்டீங்களோ? ஆமா மர்மல, இப்பதானே நீ எங்க வீட்டுக்கு புதுசா வந்திருக்க. எங்க குடும்ப பாரம்பரியம், அந்த பரம்பரைய பத்தி விளக்கமா சொல்லணும்ல. அப்பதான் உனக்கு எல்லாமே விஷயம் புரியும். சொல்லுங்க தே, என்ன பாரம்பரியம்? புது மர்மல, எங்க வீட்ல எல்லாம் யாரா இருந்தாலும் சரிதான், நானா இருந்தாலும் சரிதான், என் மோவலா இருந்தாலும் சரிதான், புருஷனை அப்படி மதிப்பா பாத்துக்க. எனக்கு வயசாயிட்டு என்ன விடு. என் மொவர் கபரு புருஷன் கிழிச்ச கோட்டை தாண்டிட மாட்டான். புதுமர்மல, என் மோவலை பத்தி இப்படி பெருமை பீத்துதேன்னு மட்டும் நினைச்சுக்கிடாத. என் மோவலை கெட்டி கொடுத்த நாள்ல இருந்து இன்ன வரைக்கும் அவ புருஷன் 2 வார்த்தை பேசினார்னா இவா சரிங்க சரிங்க சரிங்கன்னு மண்டைய ஆட்டுவாளை தவிர அதுக்கு ஏத்து ஒரு வார்த்தை பேசட்டுமே பேசிட மாட்டான். அவ வாயில இருந்து காத்துதான் வருமே தவிர ஒரு வார்த்தை வந்துடாத. அந்த அளவுக்கு புருஷன் மேல பயபக்தி. சரி, அது ஒரு கரையில இருக்கட்டு, கெட்டுனவன். அதனால மாப்பிளைக்கு அடங்கி போறான்னு வச்சுக்கடா. மாமியார், அந்த மாமியாருக்கு அப்படி ஒரு மரியாதை கொடுப்பான்னு பாத்துக்கிறியா என் மாமா? என்னதே, மாமியாருக்கு அவ்வளவு மரியாதை கொடுப்பாங்களா உங்க அம்மாவா? நான் என் வாயால சொல்லப்படாத மர்மல, பக்கத்து வீட்டுல எல்லாம் போய் கேட்டு பாரு. என் மாமா அப்படி அவன் மாமியார தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுவாளாம். என்னதே சொல்லுதியா? ஐயே புது மர்மல, என்ன இப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்ட? என் மோவா தலையில தூக்கி வச்சு ஆடுவான்னா கரெக்டா ஆடுவா இல்ல. என் மோவா அப்படி மாமியாருக்கு மரியாதையும் மதிப்பும் கொடுப்பான்னு அர்த்தம். அப்படிங்களா தே?
ஆமா மர்மல, என்ன சொல்லுன்னு தெரியல. அந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய ஆளுன்னா என் மோவ ஒருத்தி தான். மர்மல, இந்த காலத்துல நாத்தனகாரி வீட்டுக்கு வரது யார் தான் விரும்புவா? சவுத்து விட்டு எதுக்கு வாராளுவா? எந்த வந்தாளுவலா போக வேண்டியதுனே, இங்கே கிடந்து உருண்டுட்டு வாராளுவல அப்படின்னு நினைக்க வேண்டிய காலத்துல என் மோவ மட்டும் விதிவிலக்கு பாத்துக்கா. அவ நாத்தனகாரிக்கு போன் அடிச்சு எப்ப வருவியன்னு கேப்பா. வாரேன்னு ஒரு வார்த்தை அவன் சொல்லிட்டா போதும், உடனே ஆடை பிடிக்கிட்டா, கோழியை பிடிக்கிட்டா, அதை பிடிக்கிட்டா, இதை பிடிக்கிட்டா திரும்ப பாத்துக்கா. உடனே பிரியாணியை போட்டுருவா, சிக்கனை என்னத்தையெல்லாம் செஞ்சு விடுவா. அதை செஞ்சிருவா, இதை செஞ்சிருவா, பாயசத்தை வச்சிருவா, பப்படத்தை பொரிச்சு விடுவா. தே இதெல்லாம் கேட்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு தே உங்க மவளை பத்தி. அதே மர்மல, இதெல்லாம் கேட்டோன்னு அவனுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இப்படித்தான் என் மவளை அளவோல சொல்லி எடுத்து வளர்த்து கப்பல் போல கட்டி கொடுத்துருக்கேன். அவனும் என் பேர் அப்படியே காப்பாத்திட்டு இருக்கா. பாத்தியா எப்படி எல்லாம் தேவை செஞ்சு கிடக்கா. அதுதான் மர்மல, எங்க பரம்பரையோட வழக்கமே. அதைத்தான் நானும் வந்து சொல்ல வரணும்னு நினைச்சேன். எல்லாத்தையும் விவரமா சொல்லிவிட்டேன், எங்க பரம்பரையோட எல்லா விஷயத்தையும். மர்மல, எங்க பரம்பரை, அந்த பரம்பரை குணத்தை நீ நல்லபடியா காப்பாத்தணும் பாத்துக்க. என்ன தே உங்க பாரம்பரியத்தை பத்தி நீங்க நல்ல விளக்கமா சொல்லியிருக்கே தே. அதே மாதிரி நான் நல்ல பேர் எடுப்பேன் தே. அப்படி சொல்ல மக்கா, என் தங்க ரசாத்தி. சொல்ல மறந்துட்டேனே மர்மல, என் முவா 5 நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துருவா. மர்மல, என்னால முடிஞ்ச அளவுக்கு எங்க குடும்ப பரம்பரையை பத்தி விலைக்கு சொல்லியிருக்கேன். இருந்தாலும் நீ முழிய பார்த்தா அதுல ஏதோ சந்தேகம் இருக்க மாதிரி இருக்கு உனக்கு. புரியலனா என் மோ வந்துட்டு இருக்கா பத்தியா, அவட்ட சொல்லி ஒரு மணி நேரம் உனக்கு கிளாஸ் எடுக்க சொல்லுவேன். உனக்கு எல்லாமே புரிஞ்சு போயிரும். மர்மல, என் மோவா நம்ம வீட்டு குத்துவனுக்கு வந்தாச்சு. எங்கடி இருக்க? அமெரிக்கால இருக்கேன். கேக்காயா பாரு, கேனத்தனமான கேள்வி. மக்கா, ஒரு நிமிஷமா போரு. என்னவே கேட்டீரு? எங்க இருக்கேன்னா? எங்க அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. பாவி மக்கா, பாத்ரூம் தரட்டி போயிருந்தேன். அதுக்குள்ள எப்படி உங்க அம்மா வீட்டுக்கு போன? யோ, அந்த क्वेश्चनல நீர் கேட்கப்படாது. நான் எப்ப வேணாலும் வருவேன், எங்க அம்மா வீட்டுக்கு எப்ப வேணாலும் போவேன். உமர்ட்ட சொல்லிக்கிட்டா வரணும். என்ன ஒண்ணு உமருக்கு அடிமையாட்டு எழுதி கொடுக்கல. ஏ மக்கா, என்ன இதெல்லாம்? ஒரு நிமிஷம் சும்மா இருக்கம்ல. பேசாம இரு. என்ன போய் என்னையே ஏத்து பேசலக்கு உமருக்கு தைரியம் வந்துட்டாக்கா. தெரிஞ்சு போச்சு போய். உமருக்கு தைரியம் தந்தது யாருன்னு தெரிஞ்சு போச்சு. உமருக்கு சொல்லி கொடுத்தது யாருன்னு தெரிஞ்சு போச்சு. நாங்க வந்தன இலக்கி கொடுக்கலாம் அந்த நட்டுவகாலி. அது நட்டுவகாலியா? இந்த மாமியார் நீ, அவதான் நட்டுவகாலி. என்ன வரத்து வரான்னு வெச்சுக்கோங்க. ஒரு இடத்துல இருக்க மாட்டா. என்ன பத்தி இல்லாதும் பொல்லாதும் சொல்லி கொடுத்து இலக்கி கொடுக்கதே அவதான். இப்படி தேவையில்லாம என்கிட்ட சண்டைக்கு வந்தான்னு வச்சுக்கிடுங்களா, ஒரு நாள் இல்லனா ஒரு நாளே அந்த நட்டுவகாலிக்கு ஃபீஸ புடிக்கிட்டு விட்டுட்டேன். என்ன அது மாமியார் கிட்ட மரியாதையோட நடந்துக்கணும்ல. என்னது மரியாதை? தமிழ்ல எனக்கு பிடிக்காத வார்த்தையே அதான். மாமியாருக்கு மரியாதை கொடுக்காதது என் அகராதியிலே கிடையாது. அந்த நட்டுவகாலி கேக்கா நீ என்கிட்ட இன்னைக்கு சோறு பொங்கலையேன்னு கேக்கா. என்கிட்ட எப்படி கேட்கலாம் அந்த வார்த்தைய? சோறு பொங்கதுக்கு இல்லாம என்கிட்ட சோறு பொங்கலையேன்னு கேக்கா. இது என்ன வார்த்தை? இது எனக்கு பிடிக்காத வார்த்தைன்னு தெரியும்ல. எப்படி கேட்கலாம் அந்த வார்த்தைய? அது சரிதான், உன்கிட்ட போய் இப்படி கேட்டாங்களே. சோறு பொங்கி கறி வச்சு கொடுக்கறதுக்கா எங்க வீட்ல வேலைக்காரியை எங்க அம்மா அனுப்பி விட்டுருக்காங்க. கேக்குறது தப்பா இல்ல சரியான்னு நீங்க சொல்லுங்க அண்ணி. நான் என் புருஷனுக்கும் என் மாமியாரிக்கு அடிமையா? புருஷனுக்கு காலையில எழுந்திருச்சு காப்பியை போட்டு கொடுங்க, சுவாத்த கட்டி கொடுங்க ஆபீஸுக்கு. இது என்ன வகம்? இப்படியாப்பட்ட ஒரு அடிமை வீட்ல எப்படி நீ வாழ முடியும்? அதான் நீரே இரியும். உங்க அம்மா உங்களுக்கு சோறு பொங்கி தருவா. திட்டிட்டு நல்லா ஆபீஸ் போயிட்டு வாரோம். எனக்கு என்ன வந்துச்சுன்னு நான் என் புருஷன்கிட்ட சொல்லாம கொள்ளாம ஓடி வந்துட்டேன். அதான் இப்ப போன் அடிச்சு சொல்லலான்னு பாக்கேன். போன் எடுக்க மாட்டேங்கிறாரு இந்த மனுஷன். கடைசில போன் அடிச்சு எங்கடி போனன்னு கேக்குறாரு. இது என்ன கேள்வி? எனக்கு மண்டைய குவாவும் பிடிக்குது பயங்கரமாட்டு. இடியப்ப உங்க மாமியார் கிட்டயும் உன் புருஷன்கிட்ட சண்டை போட்டு வந்துட்டீடி. எதுக்கு கேளு? ஐயா நாதனகரி ஊர்ல இருந்து வராளாம் ஒரு வாரம் லீவுக்கு. அதனே கேட்டேன். லீவ் விட்டோன்னு அந்த ஆளு பொட்டியை கட்டிட்டு வந்துருவாளா உன் வீட்டுக்கு? எதுக்கு அவ வாரா? புருஷன் வீட்ல இருக்க வேண்டியதுடி. அவளுக்கு கையும் காலும் இருக்காது. அந்த ஆளு இங்க வந்து கிடந்துட்டு ஒண்ணு போட்டு வேலை வாங்குறதுக்கு. வாரான்னு போன் அடிச்ச உடனே வீட்ல சண்டையை இழுத்துட்டேமா. அதனே இழுக்க வேண்டியதான். அந்த நட்டுவகாலிட்டு சொல்லிட்டேன். அதாம்மா என் மாமியார்கிட்ட உன் மவங்க வந்தானா நாங்க இருக்க மாட்டேன். நான் இப்பவே பெட்டி கட்டிட்டு போறேன். அப்படி சொல்லிட்டு என் பக்கத்துல ஓடி வந்துட்டேன். அதனே டி போவணும் டி. அவ வந்தானா நீ போவே வேண்டாம். அவ என்னைக்கு அவ புருஷன் வீட்டுக்கு போறாளோ அன்னைக்கு நீ போனா போதும் டி. சாம்பார் வைக்கிறது எமயமலையே இழுத்து கட்டுத மாதிரி. எவ்வளவு கொழுப்பு இருக்கணும் சாம்பார் வைங்க. பப்படத்தை வர போறீங்க. பப்படத்தை பொரிச்சு எவனால கழியும்? அதானே ஆத்தியா மர்மல, அவ புருஷன் வீட்ல என்ன கொடுமை நடக்குன்னு பாத்தியா? என்னதே சாம்பார் வச்சு பப்படம் பொரிக்க வைக்கிறது எவ்வளவு பெரிய கொடுமை. நான் பேசாம போலீஸ் ஸ்டேஷன் போலாம்னு நினைக்கேன். ஏன்னா சாம்பார் வச்சு இன்னைக்கு பப்படம் பொரிக்க சொல்லுவா, நாளைக்கு ரசம் வச்சு துவையல் அரைக்க சொல்லுவா. என்னதே ரசம் வச்சு துவையல் அரைக்க சொன்னா என்ன ஆகுது நம்ம நாத்து நிலைமை? என்ன கொடுமைப்பா, இப்படி ஒரு கொடுமை என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லையே தே. என்ன செய்ய மர்மல, தெரியாதனமா என் மோளா கோடு தள்ளிட்டேனே. கல்யாணத்துக்கு முன்னால கப்பல் மாதிரி இருந்த புள்ள இப்ப கலையெழுந்து போய் கிடக்கு. என் நாத்தனகரி எப்ப ஒளிஞ்சு போறாளோ அவ புருஷன் வீட்டுக்கு, அப்பதான் நான் நம்ம வீட்ல இருந்து போவோம்மா முடிவு சொல்லிட்டு வந்துட்டேன் அந்த நட்டுவகாலி கிட்ட. தங்க ரசாத்தி அந்த தகரட்ட போ வாயே. அதான் என் புருஷன் வருவாரு. என் பொண்ணுட்டி
மக்கா நீ வர முன்னாடிதான் நம்ம குடும்ப பாரம்பரிய பழக்க வழக்கம் பரம்பரை எல்லாத்தையும் பத்தி விளக்கி சொல்லிட்டு இருந்தேன். ஏற்கனவே இட்லி அவிச்சிட்டா உன் தலையை கண்டோன்னே ஃப்ரிட்ஜ்ல இருக்க அந்த கோழி எடுத்து குழம்பு வைக்க போறேன்னு நினைக்கேன். இட்லியும் கோழி குழம்புனா உனக்கு உசுரா பிடிக்கும்லாட்டி? சூப்பர்மா. கோழி குழம்பு வைக்கலையா போ? எதே கேட்டுக்கிடுங்க, நேரா போலீஸ் ஸ்டேஷன் போறேன். என்னதே உங்க மொபைல அவ மாமியாக்காரி சாம்பார் வச்சு பப்படம் பறிக்க சொல்லியிருக்கா. இதுக்கு கொடுமை நடக்குன்னு நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போவீங்க. அப்போ நீங்க என்ன கோழி குழம்பு வைக்க சொன்னா நான் எங்க போனோம்? போலீஸ் ஸ்டேஷன் தானே போனோம். என்ன மாமியா கிழவி? பாவி மக்கா, என் பரம்பரை பழக்க வழக்கம்லாம் விட்டுட்டியா? என்ன மாமியா கிழவின்னு சொல்லி மரியாதை இல்லாம பேசுது. நான் உனக்கு என்னெல்லாம் சொல்லி தந்தேன்? என்ன பரம்பரையா பாயாசமாவா? ஆளு நல்ல சைஸ பாருங்க. மாமியா கிழவின்னு சொன்னோன்னா பொங்கிட்டு வரிய. உங்க மொவளுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கீங்க? உங்க மொவ உன் மாமியார பார்த்து சொல்லுதா நட்டுவ களின்னு. தாலி கட்டின புருஷனை கேட்க கேள்வியாது. கூறு கட்ட குண்டா செட்டி தலையா, தகரட்டப்பா வாயா, எத்தனை பேரு ஒரு ஆளுக்கு. எப்படி நாத்தனாரு வீட்டுக்கு லீவுக்கு வாரன்னா இவ அங்க இருந்து அடிச்சு கரையேறி அம்மா வீட்டுக்கு வந்துருவாளாம். அவ என்னைக்கு ஒளிஞ்சு போறாளோ அன்னைக்குதான் இவ போவாளா அங்க இருந்து. அப்போ நான் மட்டும் என்ன கேனக்கு இருக்கியா? ஏன் நாத்தனாருக்கு நியாயம் எதுக்கு சோரத்து பொங்கி போடணும்? நானும் அப்படிதான். நானும் இப்ப நேரா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். நான் என்னைக்கு இவ ஊருக்கு போவாளோ அன்னைக்கு வர இங்க வந்து சேருதேன். நீ போயிட்டு வச்சுக்க. இதோட சேர்ந்து எங்க வீட்டு பரம்பரை பழக்க வழக்கம் மான மரியாதை எல்லாம் கப்பல் ஏறிடும் மருமலா. போவத மருமல. உங்க மொவ அங்க இருந்து வரும்போதே போவாத மான மரியாதையா நாம போகும்போது போகுது. ஐயா மருமல என்னத்தே இப்படி கிடந்து அலப்பற பண்ணிட்டு இருக்கிய? உங்க மொவா வந்த உடனே 1 மணி நேரம் கிளாஸ் எடுத்த பத்தி எல்லாத்தே எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. உங்க மொவ எடுத்த கிளாஸ் படி தான் இவ்வளவு நேரம் பேசினேன். நான் பேசினதெல்லாம் கரெக்ட் தானே? அது சொல்லும் நீ எடுத்த கிளாஸ் அப்படி தராம புரிஞ்சு போச்சு. அதான் எப்படி பேசின பத்தி இப்போ நல்லா இருக்கா? சரி மாமியா கிழவி போயிட்டு வரேன். உங்க மொபைல் என்னைக்கு பெட்டியை கிட்டதால அன்னைக்கு நான் வந்து சேர்றேன்னு உங்க மொமெண்ட்டை சொல்லிருங்க. என்ன போயிட்டு வரேன். பாய் பாய் என் செல்லக்குட்டி நாத்து. டாடா பாய்டா. அப்படி எப்படி நடந்துச்சு? ஆமா இனி வரைக்கும் உங்க குடும்ப பரம்பரை பாரம்பரியம் பழக்க வழக்கம் ஏதாவது சொன்னிய அவ்வளவுதான் சோடியை முடிச்சு விடுவேன். சொந்தங்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போட்டுட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. நம்ம ஆஸ்மி ஜெஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம் சொந்தங்களே.